இது எப்பதான் முடியும்? அதை நாமெல்லாம் சேர்ந்து தான் முடிச்சு வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறோம். அப்புறம் என்ன நடக்குது? என்ன சொல்றப்பல டேனி? நம்ம எதிர்பார்ப்புகள் என்னன்னு டேனி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நாம சொல்ற பேச்ச கேட்கணும், அதுதான் முக்கியம். சரி, நான் கேட்குறேன். நீ கொடுக்க வேண்டிய காசு நிறைய இருக்கு டேனி. அதுவும் ரொம்ப நாள் கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்திருக்க. நீ என்ன சொன்னாலும் இந்த உண்மை மாற போறதில்ல, ரைட்டா? இந்த கடனுக்கு யாராவது பொறுப்பெடுத்தாகணும். இதுல உன் பேர் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னோட பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா அதால வர விளைவுகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த வீட்டில் இருக்கிற பொருள் காரெலாம் எடுத்துக்க போகிறீங்க. அதை பார்த்து நான் கஷ்டப்படணும். இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கணும். அதுதான் என் தலையெழுத்து இல்லை. இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ரிமைனிங் பேமெண்ட் நீ வாங்கின மொத்த அமௌண்ட்டும் உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வைஃப், அவங்க ஃபேமிலி? ஆஹா, என் ஒய்ஃபுக்கு இந்த விஷயமே தெரியாது. என்னது? உன்னோட இந்த கடன், ஆன்லைன் கேம்பிளிங் எதுவும் தெரியாதா? இல்லை தெரியவும் கூடாது. என் வேலை போச்சுங்கிறதுக்காக என் ஃபேமிலியை கஷ்டப்படுத்த விரும்பல. சுச்சுவேஷன் நார்மலாக வர வரைக்கும் அவங்கள எப்போதும் போல் பார்த்துக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அவங்க சந்தோஷத்துக்காக நான் போய் சொன்னால் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமை. கடமையா? பாரா, இதால் வர விளைவுகளுக்கு நான் தான் பொறுப்பு, அவங்க இல்லை. எனக்கு பசிக்குது. பிரியாணி பிடிக்கல டேனி. மட்டன் பிரியாணி, சிக்கன் டிக்கா உன்னோட ஃபேவரட்டில் ஆர்டர் பண்ணவா? உன் ஒய்ஃப் டெய்லி இந்த டைம் ஃபோன் பண்ணுவாளா? வைஃப் எப்போ கால் பண்ணுவாங்கன்னு எந்த புருஷனுக்கு தெரியும்? சரி, அவள் எப்போ வீட்டுக்கு வருவா? தெரியாது. நீ சொல்லன்னா எங்களுக்கு தெரியாதா? இன்னுமா எங்களை பற்றி உனக்கு புரியல? லஞ்சுக்கு வருவா. எத்தனை மணிக்கு? 1:15 வருவா. கரெக்டாக 1:25 வருவா. 1:55 வண்டி எடுத்துகிட்டு 2:10 ஆஃபீஸில் இருப்பாள். அவளுக்கு உன் கடன் பிரச்சனை தெரிய வந்து 5 மாதம் ஆச்சு. அவகிட்ட 12 லட்ச ரூபா கடை இருக்குன்னு போய் சொல்லி அதை அடைக்க அவன் நகையெல்லாம் அடமானம் வச்சு கொடுத்தா அதையும் கொண்டு போய் சூதாடி தோத்துட்டு என்கிட்ட கடமா மயிருன்னு வசனம் பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்றும் பொண்டாட்டி இல்லை. அசோக், ஜானட்டுக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணு. இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணிடுவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அது மட்டும் வேண்டாம். அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்றல. ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா நீ தொண்டை வறண்டு போச்சா? டானி, இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமான விஷயம். ஒரே டீமை தாண்டி இப்போ நம்ம ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். நீ காசை கொடுக்குற வரைக்கும் இதுதான் எங்கள் வீடு. ஏண்டா நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறேன்ல. பொண்டாட்டியை ஏமாற்றி மாற்றவனுக்கு என்ன ஆகும் அசோக்? வேற என்ன, டிவோர்ஸ் தான். அதுவும் சாருக்கு 2வது வாட்டி. அப்புறம் உன் பையன் சாமுவல் யாரோட இருப்பான்? அவங்க அம்மா கூடயா இல்ல சூதாடி அப்பங்கிட்டயா? உன் பொண்டாட்டி வரும்போது நாங்க இங்க தான் இருப்போம். திறமை இருந்தா சமாளிச்சுக்க. அவ போனதுக்கு அப்புறம் நீ இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்றேன். என்ன டேனி பாய், அப்படியே ஓடிடலாம் தோணுதா? அப்புறம் நீ டெம்பிள் ரன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
ஹே ஜெனட், என்ன பண்ணிட்டு இருந்த? கால் பண்ண ஆன்சரே பண்ணல. அது ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரில. எங்கே வச்சேன்னு தெரியலையா? எப்போவும் ஃபோனு கையுமா தான் இருப்பேன். சரி, மூஞ்சி எப்படி இருக்கு? ஐயோ ஓகே? ஐ எம் நாட் ஓகே. ஹே டேனி, என்னாச்சு? காலையிலேருந்து ஒரே தலைவலி. என் நேரமும் ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் தலை வலிக்காமல் என்ன பண்ணும்? ஃபோனை 4 நாளைக்கு ஆஃப் பண்ணி வை, எல்லாம் தானாக சரியாயிடும். நான் லஞ்ச் எதுவும் பண்ணல. I did not feel like getting out of bed today. சரி, நான் உனக்காக தானே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நேரம் கிட்ட நேரத்தில் Get lost. ஆசையாக உன் பக்கத்தில் வந்த பாரு, என்ன சொல்லும்? நானே சமைச்சுக்கிறேன். நைட் ஜானட்னு பக்கத்தில் வருவல, அப்போ வச்சுக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. ஏய், ஏன் இவ்வளோ கோவப்படுற? பட் பரவாயில்ல, கோவப்பட்டாலும் அழகாக இருக்கு. கொஞ்சம் கதவு மூடுறியா? வந்ததுக்கு இந்த ஹோட்ஸ் தான் மிச்சம். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க டானி. நீ சாப்பிடலையா? நான் காலையில் கொடுத்த நம்பர் ட்ரை பண்ணியா? அதை பண்ணு முதல்ல. உனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ஹரிஷ் என்ன சொன்னான்னு தெரியும்ல. நீ ஏன் இப்படி இருக்க டானி? இப்ப புரியுதா நான் ஏன் எப்பவும் டென்ஷனா இருக்கேன்னு? நான் வேற என்ன பண்ணணும் டானி? சத்தியமா எனக்கு புரியல. ஹலோ, தேவகுமார் சார்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹரிஷ் ரெஃபர் பண்ணார். நான் டேனியல். ஆமாம், அந்த லைப்ரரியன் வேலைக்கு தான். ஓகே. அவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியுமா? சரிங்க, நான் பிரேக்குக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். தேங்க்ஸ். பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும். கிறிஸ்மஸ் வேறு வருது. கரண்ட் பில், வாட்டர் பில், 2 மாதமாக மெயின்டெனன்ஸ் டியூ. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல டானி. புரியுதா நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு?
என் லைஃப்பில் கிடைச்ச எல்லாத்துக்கும் நான் தகுதியானவனாக இருந்தேனான்னு எனக்கு தெரியாது. பட் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இருப்பேன். Really sorry, Janet, for everything. பாய். ஆல் ஓகே டேனி? அதான் ஓகேவே இல்லையே. ஷோபா. போய் தோற. மிஸ்டர் டேனியல், யூ ஆர்டர் சார். சார் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க சார். வந்துட்டோமா 5 ஸ்டார் ரேட்டிங் சார்.